மிட் டே ஸ்நாக் அப்படின்றது இப்போ வந்து ஒரு ட்ரெண்டாகவே இருக்குது. ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களா இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், 11 மணிக்கு ஒரு ஸ்நாக் சாப்பிட்றது அப்படின்றது இது அவசியமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இப்போ ப்ராப்பராக நம்ம ஒரு சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் காலையில் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதில் இட்லி, தோசை, பொங்கல், உப்புமா எதுவாக வேணா இருக்கட்டும், சாம்பார், சட்னி எல்லாமே இருக்கும்பொழுது அதில் ப்ராப்பரான கார்போஹைட்ரேட் இருக்குது, ஒரு ப்ரோட்டீன் இருக்குது, ஃபேட் கண்டென்ட்டும் சம்டைம்ஸ் ஆயிலும் போட்டுக்கிறோம். இது எல்லாமே நமக்கு அவசியமானது. நமக்கு சத்துக்களையும் கொடுக்கும், நமக்கு அந்த 3-4 மணி நேரத்துக்கு தேவையான எனர்ஜியும் கொடுக்கும். வேற அந்த மிட் டே ஸ்நாக்ல முக்கால்வாசி நேரங்கள் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? ஒரு பிஸ்கெட் எடுத்துக்கிறோம், அல்லது வெளியே வாங்கின பொருள் ஏதாவது எடுத்துக்கிறோம், சம்டைம்ஸ் ஆயிலி கண்டென்ட் எடுத்துக்கிறோம். அப்போ இது ஒரு பேலன்ஸ்டான ஃபுட்டாக இருக்கிறது இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மிட் டே ஸ்நாக் எடுத்துக்கிறதுனால நிறைய பேர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் லைட்டாக எடுத்துக்கிறது, இல்லை அதை சுத்தமாகவே எடுத்துக்காம விடுறது. அது மாதிரி குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்நாக்கை நல்லா சாப்பிட்டுட்டு லஞ்சை ஒழுங்காக எடுத்துக்காம போயிடுறது. அப்போ இந்த மிட் டே ஸ்நாக்ன்றது நம்மளுடைய ஹெல்த்துக்கு நல்ல விஷயம் இல்லை. அதே சமயத்தில் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டையும் அதே மாதிரி ஹெல்த்தியான ஒரு பேலன்ஸ்டு டயட்டான லஞ்சையுமே நம்ம சம்டைம்ஸ் குறைச்சலாக எடுத்துக்கிற மாதிரியான சூழல் அமையுது. ஸோ என்னை கேட்டிங்கன்னா இந்த மிட் டே ஸ்நாக்கை அவாய்ட் பண்ணுறது நல்லது.